இப்பொழுது தனியாக உக்ரைனுடன் பேசியுள்ளது. உக்ரைன் சம்மதித்துள்ளது. இனி இந்த விவகாரத்தை அவர்கள் ரஷ்யாவிற்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுது ரஷ்யாவிற்கு கொண்டு செல்கின்ற பொழுது ரஷ்யா நிச்சயமாக ஏற்குமா என்பது குறித்த சந்தேகங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் ரஷ்யா கூட தனது நலன்களை பேணித்தான் இந்த நடவடிக்கையை கொண்டு செல்ல முடியும். கனிம வளப்பொருட்களை கொடுப்பதற்கான ஒப்பந்தம், அவ்வாறான ஒரு ஒப்பந்தத்தில் அமெரிக்கா ஈடுபடுகின்ற பொழுது அமெரிக்காவின் பிரசன்னம் என்பது உக்ரைனுக்கு இருக்க போகின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த பாதுகாப்பு தொடர்பான பரிவர்த்தனைகள் எல்லாம் உக்ரைனுக்கு சாதகமாக மாறக்கூடியதாகவும் அதே நேரம் ரஷ்யாவிற்கு தலையடி கொடுக்கக்கூடியதாகவும் மாறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. இப்போது தெரிந்த விடயம், நிச்சயமாக அமெரிக்கா இந்த விடயத்தில் விட்டுக் கொடுப்பை செய்ய போவதில்லை என்றால் அவர்களுக்கு பணம் தேவை. எனவே இந்த கனிம பொருட்களில் 50% எடுப்பதன் மூலம் அவர்கள் 500 பில்லியன்களை இலக்கு வைக்கின்றார்கள். எனவே அவர்கள் எவ்வாறு தானும் தாங்கள் கேட்பதற்கு வருவார்கள் என்று. எனவே கிரிமியா உட்பட இந்த கடந்த 3 ஆண்டுகளில் ரஷ்யா உள்நுழைந்து கைப்பற்றிய பிரதேசங்களை கூட அதை வைத்திருப்பதற்கான முயற்சிகளை அல்லது மேலதிகமான பிரதேசங்களையும் வைத்திருப்பதற்காக முயலும். தங்களுடைய அதாவது வரவு செலவு திட்டத்தில் அல்லது தாங்கள் அடைந்திருக்கின்ற பாதக நிலையிலிருந்து மேலெழுவதற்கான செயற்பாடு. இப்ப ஆயுத உற்பத்தி மற்றும் விமான உற்பத்தி மற்றும் ஏவுகணை பரிசோதனைகள் அல்லது விண்வெளி பரிசோதனைகள் மற்றும் இந்த பாரம் குறைந்த அல்மினத்தின் செயற்பாடு என்னவென்றால் இரும்பை விட பாரம் குறைந்த மீள் உற்பத்தியில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மீண்டும் உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் அலுமினியம். எனவே அந்த அலுமினியத்தை உதாரணமாக எடுத்தோம் என்றால் அதன் மூலம் பாதிக்கப்பட போகின்றவர்கள் அங்கே உள்ள அங்கே உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் அங்கே உள்ள உற்பத்தியாளர்கள் தான். மத்திய அரசினுடைய புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மாகாணி அவர்கள் உறுதியாக இந்த விடயத்தை எதிர்த்து போரிட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மனநிலையை மாற்ற முடியாது, ஆனால் நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்களை எங்களால் மாற்ற முடியும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த மின்சார காரின் வியாபாரம் குறைந்திருந்த பொழுது அதற்காக தான் அந்த காரை வாங்குவேன் என்கின்ற ஒரு பிரச்சாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈடுபட்டது அவர்களுடைய ஒரு மல்லின அரசியலாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் இதே கார் வந்த பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈலோன் மாஸ்குடன் நேரடி தொடர்பில் இல்லாத பொழுது இது இந்த மோல்களில் அங்காடிகளில் பாவிக்கப்படுகின்ற ஸ்கூட்டர் போன்ற ஒரு வாகனம், இதில் கனகாலம் பல தூரத்திற்கு பயணிக்க முடியாது என்ற கருதுகோளை குறிப்பிட்டவர். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியிலும் பேச இருக்கின்றோம். முதலில் நாங்கள் ரஷ்ய யுக்ரைன் போர் நிறுத்தம் என்பது சாத்தியமாகுமா? ஏனென்றால் நேற்றைய தினம் சவுதி அரேபியாவில் சந்தித்த யுக்ரைன் பிரதிநிதிகளோடு அமெரிக்கா ஒரு முக்கிய ஒப்பந்தத்தை எட்டியிருக்கின்றது. தாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு ஒத்துழைப்பதற்கு தயார் என்று யுக்ரைன் தெரிவித்திருக்கின்ற நிலையில் தற்பொழுது கூட யுக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. இந்த ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் இறந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த போர் நிறுத்தம் என்பது சாத்தியமாகக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா என்ற கேள்வி உலக நாடுகள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. அதே நேரத்தில் அமெரிக்கா கனடாவுக்கு விதித்த வரி என்பது குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்டாரியோவினுடைய முதல்வர் டாக் ஃபோர்ட் அவர்கள் எடுத்த பிரயத்தனத்தின் அடிப்படையில் இது சாத்தியமாக இருப்பதாக கூறப்பட்டாலும் 25% வரி என்பது ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் தொடர்ந்தும் செலுத்தப்பட வேண்டிய ஒன்றாகவே இருக்கிறது. ஆகவே இந்த மின்சார விநியோகத்தை தடுத்து நிறுத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உணர்ந்து 50% என்று இரட்டிப்பு வரியை விதிக்க தீர்மானித்த அமெரிக்கா இப்பொழுது ஒரு படி இறங்கி 25% என்ற அளவில் வந்து நிற்கின்றது. ஆனால் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நாளை தினமும் வாஷிங்டனில் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. இது குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், ரஷ்யா யுக்ரைன் போர் நிறுத்தம் என்பது உலகத்தினுடைய தேவையாக இருந்தாலும் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற உடனேயே 1 வாரங்களில் இந்த போர் நிறுத்தம் என்பது சாத்தியமாகிவிடும் என்று தெரிவித்த ட்ரம்புக்கு இது தொடர்ந்தும் இழுபடக்கூடிய ஒன்றாகவே மாறி இருக்கின்றது. இப்பொழுது 30 நாள் போர் நிறுத்தத்தை யுக்ரைன் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்த பொழுதிலும் ரஷ்ய தரப்பிலிருந்து இது தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை. ரஷ்ய தரப்போடு இன்னும் பேசாத நிலை நீடிக்கின்றது. இது சாத்தியமான பார்க்கப்படக்கூடிய ஒன்றா அல்லது இதில் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா?
இதை சாத்தியப்படுத்த வேண்டிய தேவை அமெரிக்காவிற்கு இருக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்கா எடுத்த முதல் முனைப்பு ரஷ்யாவுடனான பேச்சை ஆரம்பித்து இருவரிடையேயும் உக்ரைன் போர் தொடர்பான பேச்சுக்களில் ஈடுபட்டதானது உக்ரைனை தவிர்த்து ரஷ்யாவுடன் ஒரு உறவினை புதுப்பிப்பதற்கான, அதாவது தனது சக உரிமை நாடுகளை கூட ரஷ்யா மீது பல தடைகளை விதிக்க சொல்லிய அமெரிக்கா சகலரையும் அந்த புறம் தள்ளி தானாகவே ஒரு உறவை புதுப்பித்த பொழுது அது காட்டிக்கொண்ட முகம் என்பது தற்பொழுது இல்லாமல் போகக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த நிலைமை ஏற்படுத்துகின்றது. எவ்வாறு சொன்னால், இப்பொழுது தனியாக உக்ரைனுடன் பேசியுள்ளது, உக்ரைன் சம்மதித்துள்ளது. இனி இந்த விவகாரத்தை அவர்கள் ரஷ்யாவிற்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்போது ரஷ்யாவிற்கு கொண்டு செல்கின்ற பொழுது ரஷ்யா நிச்சயமாக ஏற்குமா என்பது குறித்த சந்தேகங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் ரஷ்யா கூட தனது நலன்களை பேணித்தான் இந்த நடவடிக்கையை கொண்டு செல்லும். ரஷ்யாவினுடைய பேசு பொருளாக இருக்க போகிற விடயங்கள் என்னவென்றால், கைப்பற்றப்பட்ட நிலங்களை விட்டு அவர்கள் வெளியேறப் போவதில்லை என்பது. ஆனால் இங்கே இப்பொழுது அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட போகின்றது, கனிம வளப்பொருட்களை கொடுப்பதற்கான ஒப்பந்தம். அவ்வாறான ஒரு ஒப்பந்தத்தில் அமெரிக்கா ஈடுபடுகின்ற பொழுது அமெரிக்காவின் பிரசன்னம் என்பது உக்ரைனிற்கு இருக்க போகின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த பாதுகாப்பு தொடர்பான பரிவர்த்தனைகள் எல்லாம் உக்ரைனுக்கு சாதகமாக மாறக்கூடியதாகவும் அதே நேரம் ரஷ்யாவிற்கு தலையடி கொடுக்கக்கூடியதாகவும் மாறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. இப்பொழுது இதனை எவ்வாறு பார்க்கலாம் என்றால், நேட்டோ இவ்வளவு காலமும் உதவி புரிந்து போர் புரிந்த ஒரு போரரங்கில் தற்பொழுது அமெரிக்கா போர் நிறுத்தத்தின் மூலம் உள்நுழைந்து கனிம வளங்களுக்கான பிரயோசனத்தை அல்லது அதனுடைய பகிர்வை பெறுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட போகின்றது. இதை எவ்வாறு ரஷ்யா எடுக்கும் என்றால், ரஷ்யாவிற்கு இப்பொழுது தெரிந்த விடயம், நிச்சயமாக அமெரிக்கா இந்த விடயத்தில் விட்டுக் கொடுப்பை செய்ய போவதில்லை என்றால் அவர்களுக்கு பணம் தேவை. எனவே இந்த கனிம பொருட்களில் 50% எடுப்பதன் மூலம் அவர்கள் 500 பில்லியன்களை இலக்கு வைக்கின்றார்கள். எனவே அவர்கள் எவ்வாறு தானும் தாங்கள் கேட்பதற்கு வருவார்கள் என்று. எனவே கிரிமியா உட்பட இந்த கடந்த 3 ஆண்டுகளில் ரஷ்யா உள்நுழைந்து கைப்பற்றிய பிரதேசங்களை கூட அதை வைத்திருப்பதற்கான முயற்சிகளை அல்லது மேலதிகமான பிரதேசங்களையும் வைத்திருப்பதற்காக முயலும். இது நிச்சயமாக பிறகு உக்ரைனை பின்வாங்க செய்யும். எனவே இது ஒரு திரிசங்கு நிலையில் இப்பொழுது உள்ளது. இருந்த பொழுதிலும் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு வெற்றி ஈட்ட வேண்டிய தேவை ஒன்றை அவர்களுடைய பண வெறி என்பது ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுதான் இந்த அடிப்படை. ஆனால் இப்பொழுது இந்த கனடாவில் விதிக்கப்பட்ட வரிக்கு அவர் கால நீடிப்பு வழங்குவது, தினம்தோறும் ஒவ்வொரு செய்தியை மாறி மாறி கூறுவது போன்ற விடயங்கள் எல்லாம் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. காரணம், யுக்ரைன் நகர்வு எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போன்றுதான் இங்கே பல நாடுகளோடு அவருடைய அணுகுமுறை இருக்கின்றது என்ற ஒரு ஐயப்பாட்டை தோற்றுவிக்கின்றது. இதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா? ஏனென்றால் கனிம வள ஒப்பந்தம் கைச்சாத்தானால் அந்த நாடுகளில், இப்பொழுது கனடா போன்ற நாடுகளில் தங்கி இருக்காமல் யுக்ரைனை அவர் நாடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக இன்னும் ஒரு சந்தை திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் அவர் இருக்கிறார். அது சாத்தியமாக போகாவிட்டால் இந்த நாடுகளோடான இப்போதைய வரி விதிப்பில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஒரு நிலைக்கும் அவர் செல்லக்கூடும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவர் வரி விதிப்பு தொடர்பாக கூறுகின்ற விடயம் தற்காலிகமானதாகத்தான் தூற்றப்பாடு காட்டப்படுகின்றது. காரணம், ஃபென்டினல், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு போதைப் பொருள் வருவது தடுக்கப்பட்டால் அல்லது உங்களுடைய எல்லைகள் அகதிகள் வருவதற்கான நிலைமைகள் குறைக்கப்பட்டால் நாங்கள் இவற்றை எல்லாம் பரிசீலனை செய்வோம் என்று. ஆனால் உண்மையான நோக்கம் அதுவல்ல. அவர்கள் செய்வது தங்களுடைய அதாவது வரவு செலவு திட்டத்தில் அல்லது தாங்கள் அடைந்திருக்கின்ற பாதக நிலையில் இருந்து மேலெழுவதற்கான செயற்பாடு. இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் மீதான வரி விதிப்புகளை கூட இவர்கள் மேற்கொள்கின்ற போது ஐரோப்பிய ஒன்றியம் கூட மீள் வரி விதிப்பில் ஈடுபடுகின்றது. இங்கே குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், இவர்கள் விதிக்கின்ற வரி என்பது அவர்களுக்குத்தான பாரமாக கூட செல்கின்றது என்பதை இவர் ஏதோ கணிப்பிட தவறுகின்றார் என்றால் இல்லை, ஆனால் கணிப்பிடுகின்றார். ஆனால் அந்த மிரட்டல்களுக்கு உட்படுத்துகின்றார். இப்பொழுது முதல் நிலையாக இந்த பொருளாதார தங்கநிலை ஏற்பட போகின்றது, அந்த ரெசிஷன் ஏற்பட போகின்றது என்பது அமெரிக்காவில் அவர் தனது வாயாலேயே கூற வேண்டிய நிலைமை ஏற்பட்டு பொருளாதார பங்கு சந்தைகளில் எல்லாம் வீழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தார். அதற்கான காரணம் என்றால் அதுதான் யதார்த்தம். இப்பொழுது ஒன்டாரியோவிற்கு அல்லது ஒன்டாரியோவில் இருந்து செல்லும் இரும்பு மற்றும் அலுமினியம் போன்ற பொருட்களுக்கு 50% வரியை அவர்கள் உயர்த்துகின்ற பொழுது அங்கே பாதிக்கப்பட போகின்ற தரப்பு யார் என்றால் அமெரிக்க தரப்பு தான். என்றால் அங்கே அவர்கள் அந்த
பியர்களுக்கான கேன்களையோ அல்லது ஈவன் இந்த விமானங்கள், போர் விமானங்கள் அல்லது போர் ஆயுதங்கள் மற்றும் விண்வெளி பாவனை மற்றும் சகல தொழிற்சாலைகளுக்குமான இந்த அலுமினியம் என்பது ஒன்டாரியோவில் இருந்து செல்கின்ற அலுமினியம் தான் அமெரிக்காவில் செய்யப்படுகின்ற அலுமினியத்தை விட தரத்தில் கூடியதாகவும் அதே நேரம் அமெரிக்காவினால் 800,000 தொன்களைத்தான் உற்பத்தி செய்ய முடியும் என்பதை அமெரிக்க அலுமினியம் சபை ஏற்கனவே அறிவித்து விட்டது. ஆனால் அவர்களுக்கு 5 மில்லியன் தொன் தேவை. மிகுதி 4 மில்லியன் தொன்களும் அவர்கள் வேறு இடங்களில் இருந்து எடுக்க வேண்டும். அவ்வாறான தேவை, அவ்வாறான இருப்பு, அவ்வாறானதை உடனடியாக கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கின்றது என்றால் கனடாவிற்கு. எனவே அவர்கள் தங்களுடைய இப்ப ஆயுத உற்பத்தி மற்றும் விமான உற்பத்தி மற்றும் ஏவுகணை பரிசோதனைகள் அல்லது விண்வெளி பரிசோதனைகள் மற்றும் இந்த பாரம் குறைந்த அலுமினியத்தின் செயற்பாடு என்னவென்றால் இரும்பை விட பாரம் குறைந்த மீள் உற்பத்தியில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மீண்டும் உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் அலுமினியம். எனவே அந்த அலுமினியத்தை உதாரணமாக எடுத்தோம் என்றால் அதன் மூலம் பாதிக்கப்பட போகின்றவர்கள் அங்கே உள்ள அங்கே உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் அங்கே உள்ள உற்பத்தியாளர்கள் தான். எனவே இவர் விதிக்கின்ற வரி என்பது இவருக்கே பாதகமாக முடிகின்ற நிலைமை என்பது பல நாடுகளிலும் இவர் விதிக்கின்ற வரியை வைத்து நாங்கள் ஒரு உதாரணத்தின் மூலம் ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த உதாரணம் அலுமினியம். எனவே இது இவர்களுக்கு பாதகமாக அமைந்தாலும் இவர்களுடைய நிலைமை என்பது தாங்கள் பணக்காரர் தங்களுடைய நிலைமைகளை சரி செய்வது போன்றவற்றில் இப்பொழுது ஒவ்வொரு முறையும் இந்த பங்குச்சந்தை விழுகின்ற பொழுது நாங்கள் ஏதோ பொருளாதாரம் பாதாளத்திற்கு செல்கின்றது என்று நினைத்தாலும் இந்த நடுத்தர மக்கள் மற்றும் இடைப்பணக்காரர்கள் போன்றவர்கள் தங்களுடைய பங்குகளை எல்லாம் விற்கும் பொழுது அவற்றை வாங்குவதற்காக முண்டியெடுத்துக் கொண்டிருப்பவர்கள் இவர்கள் தான். என்றால் இவர்களுக்கு தெரியும் இவ்வாறான ஒரு வீழ்ச்சி நிலை மீண்டும் ஏற்படாது. இவ்வாறு விழுகின்ற பொழுது பங்கை வாங்குகின்ற பொழுது அவர்கள் சுமார் 5 வருடங்களில் பெரிய 200 மில்லியன் டாலர்களுக்கு என்று அவர்கள் வாங்கினால் 5 வருடங்களில் அது $1 பில்லியன் அவர்களுக்கு. அவ்வாறான செயற்பாடுகளை அவர்கள் செய்து இந்த மக்களை ஒரு மாயைக்குள் வைத்துக் கொண்டு தங்களை உருவகப்படுத்துவதில் செல்கின்றார்கள். ஆனால் இது நிச்சயமாக இதர நாடுகளால் வெகு விரைவில் வெளிக்கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. சரி, இன்று வெளிவந்த செய்தியின் அடிப்படையில் ரோசி ஓ'டொனல் அவர்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேறி இருப்பதாக தகவல் வெளியிட்டிருக்கின்றார். அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற உடனேயே அவர் அயர்லாந்து நோக்கி சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. உத்தியபூர்வமாக நேற்றைய தினம் அவர் தன்னுடைய டிக்டாக் தளத்தில் ஒரு வீடியோவை பதிவு செய்திருந்தார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றும் தன்னுடைய மகளோடு தான் செல்வதாகவும் ஜேம்ஸ் கேமரோன் மற்றும் எரண்டி ஜெனரஸ் போன்ற அவர்களை தொடர்ந்து இப்பொழுது அவருடைய குடிபெயர்வும் இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறு பிரபலமானவர்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அவர் ஒரு கோல் கார்டை அறிமுகப்படுத்தியிருந்தார். அமெரிக்காவுக்கு கூடுதலான செல்வந்தர்கள் வரலாம் என்று. இவ்வாறான செல்வந்தர்களும் வெளியேறக்கூடிய ஒரு நிலை அமெரிக்காவில் ஏற்பட்டால் அவருடைய எண்ணம் என்பது பொய்த்து போகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏற்படும். இல்லை, அதாவது சாத்தியமற்ற ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான நடைமுறையைத்தான் அவர் கொண்டு வருகின்றார். இவ்வாறு செல்வந்தர்களும் நடிகர்களும் புலம்பெயர்வது என்பது நிச்சயமாக அமெரிக்கா மீதான ஒரு பார்வையை அல்லது ஹாலிவுட் தனது தயாரிப்புகளில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை எல்லாம் இது முன்னிறுத்தி காட்டுகின்றது. இருந்த பொழுதிலும் இந்த நிலைமை என்பது தொடருமா என்பதை அவர்கள் ஒரு ஆணித்தரமான பேச்சுவார்த்தைகளுக்கு ஈடுபடுவதன் மூலம்தான் செயற்படுத்த முடியும். குறிப்பாக இப்பொழுது கனடாவின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட இன்னும் பதவி ஏற்காமல் இருக்கிற மாகாணி அவர்கள் வருகின்ற பொழுது அந்த நிலைமை என்பது எவ்வாறு மாறப்போகின்றது, அதற்கான மிரட்டல்களாக எவ்வாறான தடைகள் எல்லாம் விதிக்கப்பட போகின்றன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் டக்ஃபோர்ட் அவர்கள் 3 மாநிலங்கள் மினசோட்டா மற்றும் மிச்சிகன் மற்றும் நியூயார்க் ஆகிய மாகாணங்களுக்கான மின் விநியோகத்தை தடுத்தால் அதன் மூலம் ஏற்பட போகின்ற பாதிப்பு என்பது சுமார் 1.5 மில்லியன் குடியிருப்புகளும் தொழிற்சாலைகளும் மின்சாரத்தை இழக்கக்கூடிய எல்லைக்கு உடனேயே தள்ளப்படும். ஆனால் அவர் அதற்காக வரி விதிப்பை அறிவித்த பொழுது உடனே மீண்டும் ஒரு மிரட்டல் வரி விதிப்பை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருந்தார். இது அங்கே ஏற்படக்கூடிய நிலைமை அவர்களுக்கு
மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதகத்தை காட்டுகின்றது. இவ்வாறான பல விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் அவைகள் எல்லாம் பேச்சுக்களின் மூலம் தீர்க்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் இந்த புதிய பிரதமரின் வருகையை கூட பார்க்க வேண்டிய தேவை ஒன்றும் இருக்கின்றது. அதே போல மற்ற நாடுகள் எல்லாம் தாங்களும் தயார்படுத்தி வருகின்றன. இப்பொழுது இந்த வரி குறைப்பு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளை தினம் வாஷிங்டனில் அதாவது முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் சந்திக்க இருக்கின்றார். இந்த சந்திப்பில் கூடுதலாக அதற்கு முன்னரே அமெரிக்க ஜனாதிபதி ஒன்டாரியோ முதல்வரை புகழ்ந்து பேசி இருக்கின்றார். அதே நேரத்தில் மறுபுறம் மத்திய அரசினுடைய புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மார்க் கார்னே அவர்கள் உறுதியாக இந்த விடயத்தை எதிர்த்து போரிட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மனநிலையை மாற்ற முடியாது, ஆனால் நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்களை எங்களால் மாற்ற முடியும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இது சில வேளைகளில் ஒன்டாரியோ முதல்வருக்கும் பிரதமருக்கும் இடையிலான ஒரு முருகன் நிலையை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் அமெரிக்க ஜனாதிபதியினால் வெளியிடப்படுகின்ற தகவல்களை பார்க்கலாம் அல்லவா? இது எவ்வாறு கனடா கையாளப் போகிறது? ஏனென்றால் மாகாணங்களுக்கு இடையிலும் மத்திய அரசுக்கும் இடையிலான ஒரு இடைவெளியை ஏற்படுத்துவதற்கான விடயங்களையும் அமெரிக்க ஜனாதிபதி செய்து வருவது போன்ற ஒரு விடயம் தெரிய வருகிறது. இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? இல்ல, இது டக்ஃபோர்ட் அவர்கள் உண்மையிலேயே இந்த தலைமைத்துவ பண்பில் உயர்த்தப்பட்டிருக்கின்றார். அதை விட அமெரிக்கா ஊடகங்கள் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி போன்றவர்களால் பெயர் குறிப்பிட்டு கலைக்கக்கூடிய நபராகவும் வருகின்ற பொழுது நிச்சயமாக கனடாவின் புதிய பிரதமருக்கு அது ஒரு தற்காலிக தடையாக இருக்கும். ஆனால் டக்ஃபோர்ட் அவர்கள் கனடிய பிரதமருக்கு எதிராக செயற்படுவார் என்றால் அதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இல்லை. டக்ஃபோர்ட் அவர்களை பொறுத்தவரையில் தான் ஒரு கன்சர்வேட்டிவ் கட்சியை சார்ந்தவர் என்ற நிலையை கடந்துதான் இந்த விவகாரத்தில் ஈடுபடுகின்றார். அதன் மூலம்தான் வெற்றியும் பெற்றிருந்தார். நீங்கள் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடன் தோளோடு தோள் நின்று இந்த விவகாரத்தில் செயற்பட்டவர். அதை விட தான் ஒரு பிராக்மேட்டிக், அதாவது நடைமுறை சாத்தியமுள்ள ஒரு அரசியல்வாதி என்பதை நிரூபித்து வருகின்றார். எனவே அவருக்கும் மார்க் கார்னே அவர்களுக்குமான உறவு என்பது நிலைக்கக்கூடியதாகவும் நீடிக்கக்கூடியதாகவும் அமையும் என்று சொன்னால் மத்திய கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் இந்த விவகாரத்தில் செல்வாக்கு இழந்தவராகவும் அல்லது இந்த விவகாரத்தில் ஒரு பேசுபொருளாக எடுக்கப்படாதவராகவும் இருப்பது என்பது இதற்கான அடுத்த தரப்பாக பார்க்கலாம். இப்பொழுது மார்க் கார்னே அவர்களுக்கு ஈடுணையாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் அவர்கள் இருந்தால் சில வேளைகளில் டக்ஃபோர்ட் அவர்களின் பிரதிமை என்பது மாற்றங்களை கொண்டு வரும். ஆனால் டக்ஃபோர்ட் அவர்கள் அவ்வாறான ஒரு நிலைக்கு ஏற்படுத்த போவதில்லை என்றால் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் கூட மத்திய அரசு அல்லது மத்திய கன்சர்வேட்டிவ் கட்சியின் அனுசரணையோ அல்லது அவர்களுடைய ஆதரவையோ பெறாமல் தான் அதனை நடத்தி சென்றிருந்தார் என்பது இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது. சரி, இந்த நிலையில் இப்பொழுது இந்த வரி விதிப்பு என்பது எங்கே ஆரம்பித்ததோ அங்கே வந்து நிற்பது போன்ற ஒரு நிலைக்கு தான் சென்றிருக்கின்றது. ஏனென்றால் ஒரு கூடுதலான வரி விதிப்பு இரட்டிப்பு என்று கூறி ஒரு பேரம்பேசலின் அடிப்படையில் மீண்டும் 25% வரி என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது இதனால் என்ன மாற்றம் நிகழ்ந்தது என்று கேள்வி கேட்டால் ஒன்றுமே இல்லை என்ற பதிலை பலரும் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே அமெரிக்க ஜனாதிபதி எடுத்த இலக்கில் தான் உறுதியாக இருப்பது போன்றுதானே வெளியுறவுக்கு இந்த விடயம் என்பது பார்க்கப்படக்கூடியதாக இருக்கும். பேரம் பேசல்கள் நடந்தாலும் வரி விதிப்பு என்பது நிகழப்போகின்றது என்ற ஒரு விடயத்தை பார்க்கின்ற பொழுது இது முற்றாக நீக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றனவா? அதற்கான நகர்வுகள் வெற்றி தருமா? அவ்வாறு பார்ப்பது என்பது டிரம்ப் சில வேளைகளில் ஒரு கடினமான செயற்பாடாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நீங்கள் இவர் ஒரு விடுகின்ற அறிவிப்புகள் ஒவ்வொன்றிற்கும் இவரது அறிவிப்பை அடுத்து அங்கே ஒரு பங்கு சந்தையின் வீழ்ச்சி என்பதும் பல பில்லியன்கள் இழப்பு என்பதும் ஏற்படுகின்றது. அவை இவர்களது அறிவிப்பால் தான் ஏற்படுகின்றது. அதில் இந்த 50% வரி இருப்பு என்பதும் ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் 50% அலுமினியத்திற்கும் உருக்கு இரும்பிற்கும் வரியை உயர்த்துகின்ற பொழுது அங்கே அமெரிக்காவில் உள்ள தொழில் முகவர்கள் குறிப்பாக ஓட்டோ, நான் மெனிக்கவும் முதல் குறிப்பிட்ட விவகாரங்களில் கார் அல்லது வாகன தயாரிப்பை குறிப்பிடவில்லை, வாகன தயாரிப்புகளிலும் பாரமற்ற பொருட்களை தயாரிப்பதற்கு பாரமற்ற இயந்திர பாகங்களை தயாரிப்பதற்காக அலுமினியம் பாவிக்கப்படுகின்றது. எனவே அவர்கள் எல்லாம் பலத்த ஒரு வீழ்ச்சியை சந்திப்பார்கள். அது படுபாதாள வீழ்ச்சிக்கு செல்லும். குறிப்பாக நேற்று இந்த டெஸ்லா என்கிற
அதாவது ஈலான் மாஸ்க் அவர்களின் இந்த மின்சார காரின் வியாபாரம் குறைந்திருந்த பொழுது அதற்காக தான் அந்த காரை வாங்குவேன் என்கின்ற ஒரு பிரச்சாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈடுபட்டது அவர்களுடைய ஒரு மல்லின அரசியலாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் இதே கார் வந்த பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈலான் மாஸ்குடன் நேரடி தொடர்பில் இல்லாத பொழுது இது இந்த மோல்களில் அங்காடிகளில் பாவிக்கப்படுகின்ற ஸ்கூட்டர் போன்ற ஒரு வாகனம், இதில் கனகாலம் பல தூரத்திற்கு பயணிக்க முடியாது என்ற கருதுகோளை குறிப்பிட்டவர். அதன் பிறகு தனது ஆட்சி காலத்தில் இந்த நிறுவனத்திற்கு தான் அதிகமாக பணம் கொடுத்திருக்கின்றார். நேற்று இன்னொரு கார் தயாரிப்பு நிறுவனத்தின் தலைமை அதிகாரி குறிப்பிட்ட விடயம், அமெரிக்க அரசு அதிகமாக பணம் வழங்கிய நிறுவனமாக டெஸ்லா இருக்கின்றது இன்று வரையிலே. அத்தோடு இப்பொழுது டெஸ்லாவின் காரை கூட ஜனாதிபதி பிரகடனப்படுத்துகின்றார். அப்பொழுது நாங்கள் எங்கள் நிலையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கின்ற நிலையில் அவர்களது உள்ளக விரிசல்கள் என்பன கூட ஏற்படுகின்றன. இப்பொழுது குறிப்பாக கனடாவில், அதாவது ஒரு ஜனாதிபதியானவர் எல்லோருக்கும் பொதுவானவர் என்ற நிலையை மாற்றி தனக்கு சார்ந்தவருக்கு மட்டும் ஜனாதிபதியாக அவர் செயற்படுகின்றார் என்ற குற்றச்சாட்டு பரவலாக எழுந்திருக்கிறது. அதைத்தான் செய்கின்றார். அவ்வாறான நிலைமை என்பது தயாரிப்பு கம்பெனிகளை இங்கே உள்ள தொழிற்சாலைகளை ஊக்கப்படுத்துவதற்கும் அல்லது இங்கே தயாரிப்புகளை மேற்கொண்டு அமெரிக்காவுக்கு அந்த கார்களை அனுப்பாமல் மற்ற சந்தைகளுக்கு அனுப்புகின்ற கார்களை அமெரிக்காவில் இருந்து அனுப்பாமல் கனடாவில் இருந்து அனுப்பக்கூடிய சாத்தியங்களை கூட ஏற்படுத்தினால் நாங்கள் அதில் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நிலைமை என்பது கனடா நிச்சயமாக புதுமுகம் பூண போகின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதில் இந்த மாகாணி அவர்கள் குறிப்பிட்ட கருத்து என்பது மிக மிக முக்கியமானது. அவரை மாற்ற நாங்கள் முயல வேண்டிய தேவையில்லை. அவர் மாற மாட்டார். நாங்கள் மாற வேண்டும் என்கின்ற செயற்பாடு என்பது எங்களை நிச்சயமாக வேறொரு சந்தையை நோக்கி நகர்த்த வேண்டும் அல்லது எங்களுக்கு அது ஆபத்தாக முடியும் என்பதுதான் உண்மைதான். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு சுரேஷ். மீண்டும் நாங்கள் விரிவாக மற்றும் ஒரு பொழுதிலே பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. நன்றி. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.